வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மீனம் ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பார்கள். மற்றவர்களின் மனவேதனையை கூட தங்களுடையதாக உணரக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பார்கள். அவர்கள் மனதில் அதிக அன்பும் கருணையும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒரு விஷயம் மட்டும் பல மீனம் ராசி நண்பர்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அது என்ன அப்படின்னா, யாராவது ஒரு வார்த்தை கூறினாலே கண்களில் ஏன் கண்ணீரானது வருகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணமானது உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக இருக்கும். ஏன் நீங்கள் உடனே உணர்ச்சி வசப்படுகிறீங்க அப்படின்னு தெரியுமா? மீனம் ராசி நண்பர்கள், உங்களுடைய மனம் மிகவும் மென்மையானதாக காணப்படும். நீங்கள் மற்றவர்களை மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அவர்களுக்கு உதவ நீங்க உங்களால முடிந்த அளவுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பீங்க. உங்களால முடியவில்லை அப்படின்னு தெரிந்தால் மட்டுமே கைவிடுவீங்க. ஆனால் உங்களால உதவ முடியும் அப்படின்னா, உங்களால முடிந்த ஒரு பணமோ பொருளோ நபர்களோ எல்லாரையும் உங்களால முடிந்த அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி தூக்கி விடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் விளங்குவீங்க. ஆனால் சில நேரங்களில் அந்த நல்ல மனதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் உங்களை ஏமாற்றி விட்டு சென்று விடுவார்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதனால் சின்ன வார்த்தைகள் கூட உங்களுடைய மனதை மிகவும் பாதித்து விடும். யாராவது ஒருவர் உங்களை கேவலமாகவோ அசிங்கமாக திட்டினால் கூட நீங்கள் உடனே எதிர்த்து பேச மாட்டீங்க. உங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீரானது சாரசாரியாக வந்துவிடும். ஏன் இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் தோன்றும். ஏன் அப்படின்னா, உங்களுடைய மனது மிகவும் மென்மையானதாக இருக்கும். அதனால தான் யாராவது ஏதாவது கூறினார்கள் என்றால் உடனே உங்களுடைய மனமானது தேவையில்லாத ஒரு யோசனைக்கு சென்றுவிடும். மறுபேச்சு பேச முடியாமலும் நீங்கள் போய்விடுவீர்கள். ஏன் உங்களை மட்டும் மதிக்காமல் இருக்கிறார்கள் என்று தெரியுமா? சில நேரங்களில் நீங்கள் மிகவும் அமைதியாக இருப்பதால் சிலர் அதை பலவீனமாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. அதுதான் உங்களுடைய பலவீனமாக அனைவரும் எடுத்துக்கொள்வார்கள். நீங்கள் சண்டை போடாமல் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் சிலர் அதை தவறாக புரிந்து கொண்டு இதனால் உங்களை மதிக்காமல் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உருவாகி கொண்டிருக்கும். ஏன் எல்லாரும் உங்களையே காரணம் என்று கூறுகிறார்கள் தெரியுமா? ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதற்கான காரணமாக சில நேரங்களில் உங்களையே கூறியிருக்கலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் அமைதியாக இருப்பதால் உங்கள் பக்கம் பேச யாரும் இல்லாமல் போய்விடுவார்கள். இதனால் நீங்கள் செய்த தவறு இல்லாவிட்டாலும் உங்கள் மேல் குற்றமானது சுமத்தப்பட்டு கொண்டிருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே நீங்க இல்லைனாலும் உங்கள் மீது ஒரு காரணத்தை எப்பொழுதும் திணித்து கொண்டே இருப்பார்கள். அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் இது நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கும். அடுத்ததாக, கணவன் மனைவிக்கு இடைப்பட்ட சில பிரச்சனைகள். இந்த மீனம் ராசி நண்பர்களில் சிலர் திருமண வாழ்க்கையில சில சோதனைகளானது சந்தித்து கொண்டிருப்பீங்க. ஆனால் திருமணம் முடிவதற்கு முன்பு வரைக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பீங்க. திருமணம் காணதற்கு அப்புறம் சின்ன சின்ன தடைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். புரிதல் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையானது போய்கொண்டே இருக்கும். நீங்களும் விருப்பம் இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க இந்த ஒரு திருமணத்தில். இருந்தாலும் இந்த ஒரு நாள், இப்போ ஒரு நாளானது வரும். இந்த ஒரு நாளில் உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் முழுமையாக தீரும். அது வரைக்கும் நீங்கள் பொறுத்து கொண்டிருங்கள். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மெல்ல மெல்ல பெரிய பிரச்சனைகளாக உங்களுக்கு இதுவரைக்கும் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு சாதாரண வாக்குவாதங்கள் கூட சில நேரங்களில் பெரிய சண்டையாக கூட மாறியிருக்கும். ஆனால் அந்த ஒரு சண்டை எதற்காக ஏற்பட்டது, இதற்கெல்லாமா சண்டை அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். அந்த அளவுக்கு சின்ன பிள்ளைகள் போல தேவையில்லாத பிரச்சனைகள், எதையாவது ஒன்று விளையாட்டுத்தனமாக பேசினால் கூட அதற்கும் ஒரு சண்டை போன்ற சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். விவகாரத்து வரைக்கும் சென்ற கணவன் மனைவி சண்டைகள். சில தம்பதிகளுக்கு புரிதல் இல்லாமல் பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டிருந்திருக்கும். இதனால் விவகாரத்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு அந்த அளவுக்கு கூட நீங்கள் போயிருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மனம், அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளானது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இந்த ஆண்கள் பெண்கள் இருவருமே நிச்சயமாக செஞ்சிருப்பீங்க. அவங்க ஒருவரை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்பது. ஒரே வீட்டில் இருப்பீங்க. இருந்தாலும் உங்கள் இருவருக்கும் இடையில் புரிதல் என்பது இல்லாமல் இருக்கும். இதனால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டிருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு காலகட்டத்திற்கு மேல உங்களுடைய பொறுமையை உங்களால் கையாள முடியாமல் இந்த மாதிரி ஒரு செயலை நீங்க செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். கோபத்தில் கடுமையான வார்த்தைகள் பேசப்படுவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். இதனால் சில குடும்பங்களில் விவகாரத்து நிலை வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இது உங்களுக்கு தெரிந்த மீனம் ராசி அன்பர்கள் யாருக்காவது நடந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தொழிலில் எதிராக மாறிய சில நபர்கள். இந்த மீனம் ராசி நண்பர்கள், உங்களுடைய வேலை அல்லது தொழிலில் சில மனிதர்கள் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு எதிரியாக மாறியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் யாருக்கும் எதிராக மாறியிருக்க மாட்டீங்க. இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் உங்க கூடவே இருந்திருப்பாங்க. அவங்களே இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு எதிரியாக மாறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும்.
அவர்கள் வேலையிடத்தில் இருந்த சக ஊழியர்களாக கூட இருக்கலாம், அல்லது தொழில் தொடர்பான நபர்கள். அவர்கள் உங்களுடைய முயற்சியை குறைத்து காட்டணும். நீங்க இதுக்கப்புறம் வளர்ந்து விட்டீங்க அப்படின்னா நம்மளை கண்டு கொள்ள மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருப்பார். உங்களுடன் இருந்தும் எதிராக செயல்பட்ட நபர்கள் யார் தெரியுமா? சில நேரங்களில் உங்களுடன் தினமும் பேசக்கூடிய மனிதர்கள் கூட ஒரு நாள் உங்களுக்கு எதிரியாக மாறியிருப்பார். அவர்கள் உங்களுடைய திட்டங்களை வெளியில் கூறுவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வாய்ப்புகளை தடுக்க முயற்சி செய்வதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருந்திருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரிந்தவர்கள் யார் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான சில மனிதர்கள் ஒரு கட்டத்தில் விலகி இருப்பாங்க. அவங்க நெருங்கிய நபர் அல்லது உங்களுடைய உறவினர். அவர்களின் பிரிவு உங்களுக்கு மிகவும் ஒரு பெரிய ஒரு மனவேதனையை கொடுத்திருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் அதை நினைத்து அழுது புலம்பிக் கொண்டுதான் இருப்பீர்கள். சின்ன சண்டைகள் கூட உங்களுக்கு பிரச்சனையாக மாறும். மீனம் ராசி நண்பர்களுக்கு ஒரு சின்ன விஷயம் கூட மெல்ல மெல்ல பெரிய பிரச்சனையாக மாறும். ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு அதனை நினைத்து கொண்டே இருப்பீங்க. இதனால மன அழுத்தமானது அதிகரிக்கும். இதனால அதில் ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக மாறிவிடுவீங்க. கிரகங்களின் பாதிப்பு உங்களுக்கு எப்படி தெரியுமா இருந்தது? இந்த மீனம் ராசியின் அதிபதி குரு பகவான். ஆனால் சில காலங்களில் சனி மற்றும் ராகு கிரகங்களின் தாக்கங்கள் இருந்தால் வாழ்க்கையில சோதனைகள் அதிகரித்து கொண்டே இருக்குமாம். இதனால் மன அழுத்தம், உறவுகளில் பிரச்சனை, வேலை தொடர்பான தடைகள் இவை அனைத்தும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதற்கப்புறம் நடக்கப் போவது என்ன என்பதை நான் கூறுகிறேன். அதற்கும் முன்பாக நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மீனம் ராசி வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றமானது ஆரம்பிக்கும். குரு கிரகம் உங்களுக்கு சாதகமான செயல்பட ஆரம்பிக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில அறிவும், செல்வ செழிப்பும், உற்சாகமும் பெருக்கெடுத்து ஓடும். கிரகங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான நல்ல தகவல்கள் என்ன தெரியுமா? நம்பிக்கையை நாம் இழக்க வேண்டாம். நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றுவதற்கான தவிர உங்களுடைய தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் ஒருபோதும் இழக்காதே என்று உங்களுடைய அதிபதி கூறுகிறார். இரண்டாவதாக புதிய வாய்ப்புகள் வர இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் சில நாட்கள்ல சில வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்குமாம். அது வரைக்கும் நீங்கள் பொறுத்து கொண்டு இருப்பது மிகவும் நல்லது. நல்ல மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வரலாம். இதுவரைக்கும் இருந்த மனிதர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு விலகிய நபர்கள் மட்டுமே இருப்பாங்க. ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய புதிய நபர்கள் அனைவரும் உங்களை முழுமையாக புரிந்து கொள்வார்கள். உங்களுடைய உழைப்பின் பலன் கிடைக்கும். நீங்கள் இதுவரை செய்த முயற்சிகளுக்கு இப்போது ஒரு நல்ல ஒரு பலனானது கிடைக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் உயரமாக உயர்த்தும். புதிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருவதற்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். சில புதிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து விடுவாங்க. வந்து அவங்க உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றுவாங்க. அவர்கள் நல்ல ஒரு நண்பராகவும், நல்ல ஒரு ஆலோசகராகவும், அல்லது தொழில் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நபராகவும் நிச்சயமாக இருப்பார்கள். அவர்களின் வருகை உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் சீராக மாற்றியமைக்கும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு தொழிலில் ஒரு அதிர்ஷ்டமானது கிடைக்கும். இந்த ஒரு காலத்தில் உங்களுடைய தொழிலில் சில நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை அது முழுமையாக மாற்றியமைக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திற்கு வாய்ப்புகளானது உங்களை தேடி வரும். அதை பயன்படுத்தவா வேண்டாமா என்று முடிவெடுக்கக்கூடிய ஒரு யோசனையானது உங்களிடம் இருக்கும். பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். முன்பு இருந்த பணத்தடைகள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்து நீங்கள் முயற்சி செய்தால் பணவரவும் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுடன் துணையாக இருப்பவர்கள் இந்த ஒரு காலத்தில் உங்களுக்கு துணையாக இருக்கும் சில முக்கியமான நபர்களாக இருப்பார்கள். அவர்கள் உண்மையான நபர்கள். குடும்பத்தில் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள். நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. நல்ல காலங்கள் வந்தாலும் சில விஷயங்கள்ல நம்ம கவனத்தை அதிகப்படுத்தி கொண்டால் நமக்குத்தானே நல்லது. எல்லோரையும் உடனே நம்பாமல் இருக்க வேண்டும். உங்களுடைய திட்டங்களை யாரிடமும் கூறக்கூடாது. பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதனை மட்டும் நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய பலவீனம் என்ன தெரியுமா? மீனம் ராசி நண்பர்களின் பலவீனம் அதிகமாக உணர்ச்சிப்படுவது. உணர்ச்சிப்பட்டீங்க அப்படின்னா உங்களை யாரும் மதிக்கவே மாட்டாங்க. எந்த இடத்தில் உணர்ச்சிப்பட வேண்டுமோ அப்பொழுது மட்டும் படுங்கள். இது உங்களை இன்னும் தூக்கி நிமித்தும். சில நேரங்களில் உங்களை இது பாதிப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய பலம் என்ன தெரியுமா? உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலம் உங்களுடைய நல்ல மனம் மட்டுமே. இதுதான் உங்களுடைய பலமாக இருக்கும். அந்த நல்ல மனம்தான் உங்களை இன்னும் வாழ்க்கையில முன்னேற்றிவிடும். நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம், வியாழக்கிழமை என்று கோவிலுக்கு செல்லுங்கள். மஞ்சள் மலரை அர்ப்பணியுங்கள். ஓம் குரவே நமக என்று 27 முறைகள் நீங்கள் ஜெபித்து வழிபடுங்கள். இதுவே உங்களுக்கான பரிகாரமாக இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் மீனம் ராசி அன்பர்கள், வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் உங்களை உடைப்பதற்காக கிடையாது. உங்களை இன்னும் வலிமையான மனிதராக மாற்றுவதற்காகத்தான். எனவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயமானது தொடங்கும். நீங்கள் நம்பிக்கையுடன் முன்னேறினால் உங்களுடைய